ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை பாடாய்படுத்திய கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு ஓடப் போகுது. விலகப் போவது இல்லை, ஓடப் போகுது. நல்ல சந்தர்ப்பங்கள் உன்னை தேடி வரப்போகுது. நாம் இவ்வளவு காலம் உழைத்தும் நம்மிடம் எதுவும் மாற்றமில்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்தாயே, கவலைப்படாதே. உனக்கு நல்ல மாற்றத்துக்கான அதிர்ஷ்டத்தால் உன் நிலையே மாற உள்ளது தங்கமே. நீண்ட நேரமாக நானும் முருகனும் பௌர்ணமியில் வரம் ஒன்று தர உன் வாசலில் வந்து நிற்கிறோம் தங்கமே. அதிர்ஷ்டம் அழைக்கிறது. தங்கமே, பெற்றுக்கொள். உழைத்தாலும் அதற்கான பலன் கிடைக்கவில்லையே என்று தவித்தாய் அல்லவா? நீ பட்ட ஆதங்கம் அதிர்ஷ்ட காற்றாக உன் மீது வீசப் போகிறது. நாங்கள் தருவதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. என் நிலை எப்போது உயரும் என்று எங்களிடம் கேட்டாய் அல்லவா? உயர்ந்த நிலையை எட்டப் போகும் மிக நல்ல நேரம் இது. அருமையான பௌர்ணமி விடியலில் என் பிள்ளைக்கான வரம் தர வந்துள்ளேன். மிக மிக நல்ல மாற்றங்களை சந்திக்க உள்ளாய். நோய்க்கான மருந்து என்பது கசக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில் நீ அனுபவித்த பிரச்சனைகளும் கசப்பாகத்தானே இருக்கிறது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அது பல சிக்கல்களை தீர்க்கும் மருந்தும் என்பதை உணர்ந்துக்கோ. துக்கங்களும் துயரங்களுமே உன்னை சூழ்ந்திருந்த நேரத்தில் நாங்கள் உனக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுத்து மகிழ வைக்கப் போகிறோம். நீ காத்திருந்தது போதும். நாங்கள் கொடுக்கும் பரிசை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நீ அனுபவித்த கஷ்டங்கள் முடிவுக்கு வரப்போகுது. உனக்கு பிறர் கொடுத்த தொல்லைகளிலிருந்து விடுபடப் போகிறாய். அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சி தரும் வேலையாக மாறப்போகுது. உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த அனைத்து மனக்கசப்புகளும் இனிமையாக பிரதிபலிக்கப் போகிறது. உன் வாழ்க்கை வசந்தம் நிறைந்த சோலைவனமாக மாறப்போகிறது. இனி நீ செல்லும் பாதை எல்லாம் வெற்றி பாதை, நாங்கள் அமைத்த பாதை. எங்கள் கரங்களை நீட்டுகிறோம். நானும் முருகனும் கரங்களை நீட்டுகிறோம். உன்னை சுற்றியுள்ள இக்கட்டிலிருந்து விடுபட வைத்து விடுவோம். உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த கஷ்டங்கள் அழிய போகுது. நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டுள்ளது. பாரத்தை எங்கள் மேல் போட்டுவிடு. நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய பரிசை எதிர்பார்த்த காத்திரு என்று பௌர்ணமி வரமாக தரப்போகிறோம். உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வரப்போகுது. உன் உறவு உன்னிடமே வரப்போகிறது. உன் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் ஓட ஓட விரட்ட உள்ளோம். நம்பிக்கையோடு எங்களையே நம்பி உள்ளாய். உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வரப்போகுது. கடுமையான பிரச்சனைகளால் வார்த்தைகளை இழந்து நிற்கும் போதும் மனதிற்குள் எங்களுடைய நாமத்தை நீ உச்சரிப்பது எங்கள் காதில் விழுகிறது. ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை கூறுகிறாய். ஓம் முருகா என்று முருகனான என்னிடம் கூறுகிறாய். எங்கள் நாமத்தை நீ உச்சரிப்பது எங்கள் காதில் விழுகிறது. அதனால்தான் பௌர்ணமியில் அருமையான வரம் தருவதற்கு என் பிள்ளையை தேடி வந்தோம். அதிர்ஷ்டம் அழைத்து விட்டது. அதிக நம்பிக்கையுடன், அதீத நம்பிக்கையுடனும் பொறுமையோடும் காத்து கொண்டிருக்கிறாய். எங்கள் மீது பாசம் வைத்துள்ள உன்னை நாங்கள் எப்படி தவிக்க விடுவோம்? பாதுகாப்பாக உன்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் உனக்கு கொடுக்க இருக்கும் ஆச்சரியத்தை கண்டு நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய். வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயமாக கிடைக்கும். கூடிய விரைவில் நீயே எதிர்பார்க்காத நல்ல செய்தியை உனக்கு தரப்போகிறோம். இனி நீ நினைத்தது அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்பட்டது எல்லாம் போதும். இனி உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், தரமானதாக இருக்கும், செல்வ செழிப்போடு இருக்கும், வளமோடு இருக்கும், சகல சௌபாக்கியங்களோடு அனைத்து ஐஸ்வர்யங்களும் இருக்கும். இப்படி இருக்கும்போது உனக்கானதை நாங்கள் எப்படி தராமல் இருப்போம்? வாழ்வில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் என்று எத்தனை முறை சொல்லியுள்ளோம். அதில் சிரிப்பும் இருக்கும், சோகம் இருக்கும், கண்ணீரும் இருக்கும், புன்னகை இருக்கும், அன்பு இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும்.
மாறி மாறி கிடைக்கும். ஒரு அன்பு கிடைக்கும் போது கிடைக்கும் சந்தோஷமும் விலகும் போது ஏற்படும் வலி என அனைத்தும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்பதை தீர்மானிப்பதே நாங்கள் தான். மனக்கசப்பு வந்துவிட்டது. மனக்கசப்பு வருவது சகஜம்தான். அதை சகிச்சிக்கோ. உன் வாழ்வில் எப்படிப்பட்ட உறவு நீடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிவோம். நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் உன் வாழ்விற்கு உகந்த உறவை, உன் மனம் தேடும் உறவை நாங்கள் உனக்கு அனுப்பி வைக்கப் போகிறோம். இப்போதுள்ள சண்டைகளை நினைத்து கவலைப்படாதே. உன் போராட்டமான வாழ்க்கையை இனிப்பாக மாற்றப் போகிறோம். உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னை வேண்டாம் என பிரிந்தவர்களும் உன்னை பற்றி புரிய வைத்து உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன். ஆனால் வேண்டாம் என்று நீ சொல்கிறாய். வேண்டாம் என்று நினைத்தால் வேண்டாம், நாங்கள் அனுப்ப மாட்டோம். ஆனால் அதற்குரிய தண்டனையை அவங்க நிச்சயமாக அவர்களுக்கு வழங்குவோம். நீ உறவுகளை நினைத்து எப்போதும் இயங்காது. எல்லோருடனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழப் போகிறாய். உன் வாழ்வில் இனி சந்தோஷமே. உன்னை சுற்றி தாங்க முடியாத கஷ்டம் இருக்கிறதா? அப்படியானால் உன் சந்தோஷம் உன் அருகில் தான் இருக்கிறது. முதலில் நீ கஷ்டத்திலிருந்து தப்பிப்பது எப்படி என்று நினைக்காது. கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். நீ சராசரியாக சுயநலமாக சிந்திக்கும் வரை உன் மனதை எதுவுமே திருப்திப்படுத்தாது என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோ. அதேபோல் அது வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே சந்தோஷத்தை தராது என்பதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் சந்தோஷத்திற்கும் ஆசை ஒரு நிபந்தனை போடுகிறது. உண்மைதானே? நீ விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அடுத்த ஆசையை நினைத்து வருந்துகிறாய். சந்தோஷம் என்பது இயற்கையானது தங்கமே. சந்தோஷமாக இருக்க காரணங்களை கண்டுபிடிக்க தேவையே இல்லை. முதலில் ஒட்டு மொத்தமாக மனதில் கொட்டி வைத்திருக்கும் குவிந்திருக்கும் குப்பைகளை, குழப்பங்களை, தேவையில்லாததை தூக்கி எறி. அப்போதுதான் நீ நிலையான சந்தோஷத்தை உணர முடியும். கவலைப்படக்கூடாது. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். அதுவும் நல்ல பௌர்ணமி நிலவில், பௌர்ணமியில் அழகாக நானும் முருகனும் அருமையான செய்தியை கொண்டு வந்துள்ளோம். பொறுமையோடு இரு. பொறுமை என்பது பொக்கிஷம் போன்றது. அதை நீ பாதுகாத்தால் தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆசை என்பதோ கடல் அலைகளை போன்றது. உன் மனதில் அது அலைகள் போல வந்து வந்து போகும். எதுவும் நிரந்தரம் இல்லை. அதனால் அதிகமாக ஆசையை மனதில் வளர்த்து கொண்டால் துன்பங்களைத்தான் சந்திப்பாய். அதனால் எதுவும் அளவோடு இருந்தால்தான் நன்மை உனக்கு தரும். அன்பு என்பது ஆகாயத்தை போன்றது. நீ எப்போதும் உன் அன்பை ஆகாயத்தை போல பளிச்சென்று மற்றவரிடம் காட்டினால் உன் வாழ்க்கை பளிச்சென மின்னும். சந்தோஷம் கூடும். உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக, ஓம் முருகா போற்றி எங்களுடைய நாமத்தை சொல். துன்பம் விலகி இன்பத்திற்கான சந்தோஷத்திற்கான வழிகளை கிடைக்கச் செய்வோம். உன் வாழ்க்கையை மாற்றுவோம். நீ இழந்ததை திரும்ப பெறச் செய்வோம். உன் வாழ்க்கை இன்றிலிருந்து சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். பௌர்ணமியில் சொல்வது நிச்சயமாக பலிக்கும். இனி உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். உன் சந்தோஷம் தரும் அனைத்தும் உன் வீடு தேடி வரச் செய்ய போகிறோம். வாழ்க்கையில் இனி கஷ்டம் என்பது உனக்கு இல்லை. எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. ஆம் தங்கமி, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.